ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அனிஷங்கு. நம்ம அனிஷங்கு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோங்க. உங்கள் சப்போர்ட்க்கு ஒரு பெரிய நன்றிங்க. இன்னுமே நம்ம ஃபேமிலி க்ரோ ஆக வேண்டியிருக்கு. ஸோ சைலண்ட்டாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கு. பன்னீர் தவா ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் பன்னீர் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் பன்னீர்னால் இன்னுமே நல்லது. நான் நந்தினி பன்னீர் எடுத்திருக்கேங்க. இது லைட்டாக ஸ்லைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் 2 சைடுமே லைட்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலாஸ் நல்லாவே இறங்கும். அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. மசாலா சொன்னோன்னே நிறைய ஏதோ மசாலா ஆட் பண்ண போகிறோம்லாம் இல்லைங்க. ரொம்ப மினிமல் தான். கொஞ்சமாக பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த 65 ஃப்ளேவர் வர்றதுக்காக கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். இல்லை சிக்கன் 65 மசாலா கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு பன்னீரில் மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோ வரதுக்காக சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாமே கலந்து விட்டுடணும். இப்போ பன்னீரில் இதை கோட் பண்ணிடலாங்க. கோட் பண்ணும்போது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் எல்லாமே மேலே டாப்பில் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே அந்த ஸ்லைஸ் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்லைஸ் உள்ளே இறங்குற மாதிரி அந்த மசாலா போட்டணும். அப்படி இல்லைன்னா உள்ளே ஒன்றுமே டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா அழுத்தி அதை நம்ம பண்ணி விடணும். ரொம்ப அழுத்திட்டாலும் உடஞ்சிரும். லைட்டாக ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்து நம்ம அதை அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு சைட்ஸ்லேயுமே நம்ம அப்ளை பண்ணணும். பார்க்க சிம்பிளாக தாங்க இருக்கும், பட் டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு ரொம்ப ஹரிபரியாக கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சரி, இந்த ரெசிபி மஸ்ட் ட்ரைங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் திரும்ப இந்த ரெசிபியே பன்னீரில் செய்ய சொல்லுவாங்க. அதுவும் இது ஒன் ஆஃப் த கிட்ஸ் ஃபேவரட் லிஸ்ட்லேயும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃப்ரைஸ்லேயோ இல்லைன்னா தவா ரோஸ்ட்லேயோ யூஸ் பண்ணுற கரம் மசாலாவோ மற்ற மசாலாஸோ இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணல. ஸோ கிட்ஸுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ஹெல்த்தியாகவுமே இருக்கும். ஸோ 2 பேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கேன். நான் மசாலாஸ் 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நான் ஒரு காஸ்ட் அயன் தவா எடுத்திருக்கேங்க. இது அயன் தவாவில் பண்ணும்போது இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். பன்னீரை தவாவில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆயில் வச்சு அந்த தவாவை க்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னீரை அதுக்குள்ளே போட்டுடலாம். அதை சுற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தோன்னா அந்த கிரில்ட் எஃபெக்ட் அதில் வரும். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கறி லீவ்ஸ் நம்ம அப்படி சாப்பிட்டாலும் நல்லது. பட் இந்த மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்க மசாலாவோடு சேர்த்து அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நான் என்னோடய டயட் இருக்கும்போதெல்லாம் இந்த ஃபுல் பேக்கெட் ஆஃப் பன்னீர் மட்டும் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மட்டுமே ஒரு மீலாக எடுத்துப்பேன். கூட கொஞ்சம் குக்கும்பர் கேரட்ஸ் வச்சுட்டோன்னா ஒரு மீலாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டம்மியுமே ஃபில்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டயட் இருக்கவங்க இதை கண்டிப்பாக அவங்களோட மீலில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமே நம்ம டோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்க போகிறோம். இந்த கருவேப்பிலை இந்த ஆயிலோட இந்த மசாலாவோட நல்லா அதில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பன்னீர் தவா டோஸ்ட் ரெடி. ஆல்ரெடி 2 பேர் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால அவங்கக்கிட்டேயும் எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். இதை டேஸ்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு பாதி நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அந்த மசாலாஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகி அந்த கருவேப்பிலையோட அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு கண்டிப்பாக அனிஷங்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.